இல்ல நீங்க காரைக்குடியில இருக்கீங்க. ஓரளவுக்கு பொருளாதார பின்னணி ஆ. இருக்கிற குடும்பம். பொருளாதார பின்னணி குடும்பம் என்ன சொன்னுச்சுன்னா, என் தந்தை என்கிட்ட தெளிவா சொன்னாரு. "நீ திரைத்துறைக்கு போகணும்னு விரும்புற, போய் நீ உன்னைய காப்பாத்த பழகு முதல்ல." இல்ல அமெரிக்கன் காலேஜ் முடிச்சுட்டு தானே வரீங்க. ஆமா. நீங்க படிச்சு முடிச்சுட்டு வரும்போது என் தந்தை என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, "நீ உன்னைய காப்பாத்த பழகு போய் தனியா. இங்கிருந்து நான் பணம் அனுப்பிச்சு நீ இப்ப காப்பாத்திக்க உன்னையன்னா, நீ உனக்கு வந்து அதுல புடிமானம் வராது. நீ போய் நீ உன்னைய காப்பாத்திக்க பாரு. சரியா வருமான்னு பாரு. அப்பத்தானே தெரியும்." இல்லையா? திரைத்துறை என்பது மிக கடினமானது. வாலி சொல்வார் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது அப்படின்னு. அதுக்கு போன்னு அப்படித்தான் நான் வந்தேன். எனக்கு எதனால வந்து கஷ்டப்பட முடிஞ்சுச்சு அப்படின்னா, எனக்கு ரிட்டர்ன் போறக்கு ஒரு இடம் இருந்துச்சு. அவங்க சொன்னது என் தந்தை என்ன சொன்னாருன்னா, "கிளம்பி வந்துரு சரியா வரலைன்னா, அப்புறம் இங்க பார்ப்போம். எது வேணா செய்வோம்." ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்து குடும்பம். அன்று பழகருப்பையா தயாரிப்பாளராகவும், அரசியல்வாதியும் அறியப்பட்டவர். நான் ஒரு இடத்துல கூட சொல்லிக்கிட்டது இல்ல. அப்பவே. அப்ப ஒரு முரணும் இல்ல. அப்பவே நான் சொல்லிக்கிட்டது இல்ல. திரு பார்த்திபன் அவர்களுக்கு நான் அவர்ட்ட உதவியாளரா சேர்ந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் கழித்து தெரியும், நான் இன்னாரின் தம்பி மகன்னு. அவர் என்கிட்ட கேட்டார், "நீங்க என்ட்ட சொல்லவே இல்லையே" அப்படின்னு. நான் சொன்னேன், "இது சொல்றதுல என்ன பெருமை இருக்கு எனக்குன்னு? அதுல எனக்கு ஒண்ணும் பெருமை இல்ல. என்னை பார்த்திபன் அவர்கள் இன்று வரை மதிப்பதற்கான முக்கியமான காரணங்களுள் ஒன்று, நான் அத வந்து சொல்லிக்கவே இல்லைங்கிறது தான். பின்னாளில் இருக்கும்போது நான் சிரமப்பட்டுருக்கேன். எல்லாம் நான் அப்புறம் என் நண்பர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, "இல்ல நீ பட்ட கஷ்டத்த சொல்லணும். இன்னைக்கு வர்ற ஒருத்தனுக்கு அது ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கக்கூடும். ஒருத்தர் கலைப்படைத்து பெயரா இருக்கக்கூடும் அப்படிங்கும்போது, அதன் காரணமா தான் நேத்து இத ஓப்பன் பண்ணேன். இன்னைக்கு தன்னுடைய சாதியின் பெயரால், காதல் திருமணம் பண்ணதால் ஒடுக்கப்படுகின்ற, புறந்தள்ளப்படுகின்ற 100 பேர் இருப்பார்கள்ல, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. ஏய்! பிள்ளை இப்படிங்க இதான்டா பண்ணியிருக்காய்ங்க. இதத்தான் பண்ணுவாய்ங்க. இவன் உடனே நம்மள தாங்குவானா? தாங்குனா நல்லது. தாங்கலைனா, சோ வாட்? இந்தா இவன் வந்திருக்கான். தாக்கு பிடிச்சிட்டு இருக்கான் அவனால. இன்னும் தாக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படின்னு தெரியணும்ல. இல்லையா? நீங்க நான் செய்த ஒரே ஒரு விஷயம், என் வாழ்க்கை துணைய நான் தேர்ந்தெடுத்தது. சரியா? அதையே இவரால தாங்க முடியல. காரணம் பிள்ளை எதையும் முடிவு பண்ணக்கூடாதுன்னு நெனச்சுக்குவாங்க. ஆனா, என்னன்னா, என்னுடைய தந்தையும், என்னுடைய தாயும் அவர்கள் பேரும் கருப்பையா தான். அதனால கருப்பழனிபுரம். எங்க வீட்ல வந்து குலதெய்வம் வந்து கருப்பண்ணசாமி. அதனால யார் பொறந்தாலும் 2, 3 பேர் கருப்பையா, கருப்பாயின்னு வரிசையா பேர் வச்சுட்டு அப்புறம் தான் வேற பேர் வைப்பாங்க. ஸோ, அதனால அவரும் கருப்பையா, எங்க அப்பாவும் கருப்பையா. பின்னாடி என் தந்தை வந்து அத சின்ன கருப்பையான்னு மாத்திக்கிட்டாங்க தெரியணுமேங்கிறதுக்காக. சரியா? அதனால நான் கருப்பழனியப்பனாவே தங்கிட்டேன். அந்த சின்ன கருப்பையாவும், என் அவருடைய மனைவி நாகம்மையும், என்னுடைய தாயும், தந்தையும் என்னுடைய காதல் தெரிந்தவுடன் ஒப்புக்கொண்டுட்டாங்க. ஏன்னா, அவன் வாழ்வு, அவன் போனா, அவன் ஆளானா, அவன் தன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறான்.